உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லை நான் தான் கேட்டுட்டு இருக்கல, நீ மாட்டு சிரிச்சா என்ன அர்த்தம்? எதுக்கு உங்க அப்பா பேச்சு எழுத்தப்ப? கேவலமா ஒண்ணு நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. என்ன நினைச்ச? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அதான் நினைச்சுட்டல. புருஷன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு இப்போ உனக்கு? இல்லடா, சவால்ல ஜெயிக்கணும்னு அவரோட வேட்டியை கழட்டினா மட்டும் பத்தாது. என்னோட டேய், வேற எப்படிடா பேச சொல்ற? அன்னைக்கு மீசைய முறுக்கிக்கிட்டு இன்னும் ஒரே வருஷத்துல உங்களுக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்கறேன், அவன் உங்க மூஞ்சில ஒண்ணு கடிப்பான்னு வசனம்லாம் பேசினா மட்டும் போதுமா? வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது ஏதாச்சும் பண்றியா நீ? தம்பி, நீ கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்க போற. முதல்ல அண்ணன் சொன்ன, நடுவுல அத்தான் பாட்டு பாடின, இப்ப என்ன தம்பின்னு சொல்லுது? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் லட்சணத்துக்கு ஏத்த மாதிரி தான் வரும். சரி, அதெல்லாம் விடு. நீ ஏன் எப்பவும் கீழே படுத்துட்டு இருக்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்குதா. என்ன பாதுகாப்பு? யாருக்கு? உனக்குதான். இல்லை, ஒழுங்கா வெளியில தான் நான் படுத்துட்டு இருந்தேன். உன் ஆத்தாக்காரி தான் வந்து உள்ள படுறா, உள்ள படுக்கலாம், அவ்வளவுதான் சொல்லி என்னை உள்ள அனுப்பி விட்டுச்சு. அப்போதுல இருந்து நான் உனக்கு துணையா கீழே தானே படுத்துட்டு இருக்கேன். நான் ஒத்தையில தான் படுத்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல தான் கோவத்துல இருந்தேன், இப்பதான் நமக்குள்ள சண்டையே இல்லையே, சமாதானமா தானே இருக்கேன். இவ்ளோ பெரிய கட்டில்ல நீ மேல வந்து படுக்கலாம்ல? அதுக்கு பர்மிஷன் இருக்கா எனக்கு? எங்க அப்பா கிட்ட வேட்டிய பெர்மிஷன் கேட்டா உருவிட்டு வந்த? சில விஷயம்லாம் ஃப்ளோல பண்ணணும். ஏம்ல, அப்ப நான் கட்டில் ஏறி படுக்கவா? நிஜமா தான் கட்டில படுக்காமா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்ப கோவத்துல தான் சொல்லிடக்கூடாது. நாம படுத்தா தப்பு இல்லைல்ல? சொல்லல. ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. நீ இங்க படு, கீழே படு, இல்லனா வெளிய படு, உங்க அப்பா மடியில தலை வச்சு படு, இல்லனா ஒண்ணு பண்ணு, கோவில்ல வேணாலும் போய் படுத்துக்கோ. இப்ப நீ என்ன சொல்ல வருத? எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப நான் மேல படுக்கவா இல்ல கீழே படுக்கவா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். வாழ்க்கையில யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு டியூப் லைட்டை மட்டும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. இல்ல, டியூப் லைட் எப்படி கல்யாணம் பண்ணுவாவ? நீ எப்ப டியூப் லைட்டை கல்யாணம் பண்ண? ஐயா சாமி, இதுக்கு மேல என்னால பேச முடியாதுடா. நான் சாதாரண டியூப் லைட்டை கல்யாணம் பண்ணல, ஃபியூஸ் போன டியூப் லைட்டை கல்யாணம் பண்ணிருக்கேன். ஃபியூஸ் போன டியூப் லைட்டா? அண்ணே, சாதாரண டியூப் லைட் எப்படி? உங்களை தானே டியூப் லைட்னு சொல்லுது அண்ணி. ஏம்ல, சின்ன புள்ளைய போய் படுக்கதை விட்டுட்டு ரூம்குள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குதே நீ? நீ போய் படுக்கல, உனக்கு வந்து பிச்சு விடுவேன், பிச்சு உன்ன படுடி. சரிண்ணே. பேச அண்ணே, மைனி சொல்ற மாதிரி நடந்துக்கண்ணே. இல்லை, பாடுங்க. சரிண்ணே, சரிண்ணே. பாத்தியலா கனி, அவ என்ன பேச்சு பேசுதா? டேய், எல்லாருக்கும் தெரியுது, ஒருத்தனை தவிர. எனக்கும் புரியுது. என்ன இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டியா? என்னது? நான் மேல வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டியா இல்ல கீழே படுக்கலாம்னு சொல்லிட்டியா? ஐயோ, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.